ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சீம்பால் ரெசிபி எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாடு கன்று போட்டு 2வது நாள் கறந்த பாலுங்க. முதல் நாள் கறந்த பால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 2வது நாள் பால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதனால் நான் 2வது நாள் பால் எடுத்திருக்கேன். இதில் நான் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணுன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நம்ம நல்லா கலந்துடணும். இது மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். எடுத்து பாருங்கள் கரைஞ்சி வருதான்ட்டு. எல்லாமே கரைஞ்சி வரணும். நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். தித்திப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு தட்டு ஒன்று போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோம்னா டைரெக்டாக ஹீட் வந்து இந்த நம்ம வைக்க போகிற பாத்திரத்தோடு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இது மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. அந்த கம்பி மேலே வச்சிடுங்க. அப்போ டைரெக்ட் ஹீட் படாது. இந்த பால் நல்லா கட்டியாயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். ரெண்டு விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். விசில் ரெண்டுமே வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டீம் அடங்குற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பால் நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாத்திரம் சூடும், அதனால் நம்ம இடுக்கி வச்சு எடுத்துடலாம். கத்தி எடுத்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஓரம் ஃபுல்லாக அப்படியே கீறிட்டு ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே கவுத்துட்டு இதை அப்படியே டில்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே கேக் மாதிரி வந்துடும். பாத்திரம் சூடும், அதனால் ஒரு துணி வச்சு அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சீம்பால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீம்பால் கிடச்சதுன்னா நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பாலை இது மாதிரியும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு பால் கலக்கிறோம்ல, டேரெக்டாக அடுப்பில் வச்சு அப்படியே கலரி புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். 2 வகையிலும் நம்ம சாப்பிடலாங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.